வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த மெய்யுணர்தல்ங்கிற அதிகாரத்துல நாம 9வது குறளுக்கு வந்துட்டோம். 9வது குறள் என்ன சொல்லுதுன்னா, சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழியின் மற்றளித்து சார்தரா சார்தரு நோய். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழியின் மற்றளித்து சார்தரா சார்தரு நோய். இது ரொம்ப நுட்பமான வார்த்தைகள் இந்த குறள்ல இருக்கு. என்ன சொல்றாருன்னா, சார்பு உணர்ந்து உலகத்துல அஹ், சார்புகள் நம்முடைய மனமானது அஹ், ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் சார்ந்து அஹ், இருக்கும். அதாவது சார்பு உணர்ந்து அப்படின்னாச்சுன்னா ஆசைன்னு கூட அதை வச்சுக்கிட்டாங்க. சார்பு உணர்ந்து அஹ், அதாவது நமக்கு பிடித்தமான காரியங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விருப்பங்கள். மக்கள் பல்வேறு விருப்பங்களோட பல விஷயத்த போகுது. அப்போ சார்பு உணர்ந்து இதுகள் எல்லாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் சார்பு உணர்ந்து இதுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அது இப்படித்தான் இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். நாம அந்த அந்த உண்மையை எல்லாத்துக்கும் நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. சரி, அது அவனுக்கு ஒரு பிரியம் இருக்கா, ரைட், அவன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்காம நம்ம முரட்டுப்படியா முரண்டுபடியா சில நேரத்துக்கு ஒருவருடைய கருத்தை அஹ், ஏற்றுக்கொள்ள சொல்றது. அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, இந்த ஆனா மக்களுடைய மனது அந்த சார்பு எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய இதுகள் இருக்கும். அப்படியே நம்மளும் இருப்போம். இதையெல்லாம் நம்ம உணர்ந்து சார்பு கெட ஒழியும். ஆனால் அப்படி எந்த ஒன்றிலும் அந்த பற்று பாசங்களை கொண்டு நாம வைத்துக் கொண்டு அதுல போய் உலகத்துல எல்லாம் இருக்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சு அதுல இருந்து நாம விளையணும். சார்பு கெட ஒளியின் மற்ற அளித்து சார்தரா சார்தரு நோய். எல்லாமே அந்த சார்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே ஆரம்பிச்சு அப்படியே அதுலேயே திருவள்ளுவர் குறிக்க மற்ற அளித்து இது எல்லாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த அந்த சார்பு கெட ஒழுகில் அதுதான் அதுல முக்கியம். அந்த சார்புகள் எதுவும் இல்லாம ஆசைகளை எல்லாம் நாம விடுத்து எந்த ஒன்றிலையும் அதுல இல்லாம அப்படி ஒழுகும் பொழுது அவைகள் எல்லாம் மற்றடித்து சார்தான் அந்த ஒரு நமக்கு அந்த ஒரு ஒன்றின் மீது ஒரு ஆசையை அது தரா.
அந்த சார்தல் நோய். அந்த நோய் வந்து அது வந்து இந்த இந்த உலகத்துல பிறக்கிறதுனால இந்த சார்தல் நோய் வந்து நமக்கு வந்து வருது. இந்த பிறவி அது வர்றதுனால நாம வந்து அந்த அதுல இருந்து இப்படி இருந்தோம்னா அதற்குள்ள நம்ம போகாம அந்த சார்பு அது தர அந்த சார்தல் நோய் அந்த ஆசைகள் இருந்து எல்லாம் நம்ம வந்து விடுபட்டு நல்லபடியா வந்து நாம எப்படி இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடா வந்து அந்த இதுகளை வந்து அந்த இது சொல்றாங்கனாலும் ஆனா இதுவரைக்கும் சொன்ன அந்த அதே நேர் சொன்ன வார்த்தைகள் அப்படி அந்த அந்த ம், சார்பு உணரல் இந்த சார்பு உலகத்துல இருக்குப்பா ஆசை அப்படி எல்லாம் இருக்குது ஆனா அது சார்புக்கான ஒளி அப்படின்னு நீ வந்து அதை செய்தால் அதிலிருந்து முற்றிலுமாக வந்து நீ விடுபடலாம். இதுதான் வந்து திருவள்ளுவர் இதுல சொல்றார். சரி நண்பர்களே, நாம அடுத்த குரலை பார்ப்போம். அதுவரை விடைபெற்றுக் கொள்வோம்.